ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திவிகே தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவத்தில் நிறைய அனுபவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 அனுபவங்களுக்கு மேலே பேசியாச்சு. 2000 எபிசோடுக்கு மேலே பேசியாச்சு. 2000 அனுபவம் சொல்ல முடியாது. ஒரு அனுபவத்தை 5 முறை சொல்லுவேன், 6 எபிசோடில் சொல்லுவேன். சில பெரிய அனுபவங்கள்லாம் நிறைய எபிசோடும் போயிருக்கு. பல காலமாக பேசின்னு இருக்கோம். பெரியவாளை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 0.001% தான் சொல்ல முடியும். நமக்கு தெரியாதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோன்னு சொல்ல முடியுமா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியாத எவ்வளவோ இருக்குது. மகாபரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் வந்திருக்கார். நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். பெரியவாளை தரிசனம் பண்ண இந்திரா காந்தி வந்திருக்கார். பெரியவாளை தரிசனம் பண்ண ராஜீவ்காந்தி வந்திருக்கார். பெரியவாளை தரிசனம் பண்ண எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கார். எத்தனையோ, ஆந்திராவில் என்.டி. ராமராவ், சென்னாரெட்டி, உலகத்தில் இருக்கிற பல தலைவர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார். எத்தனை பேர் வந்திருக்கார். அவள் பெரியவாட்டை வந்துட்டு பெரியவாளுக்கு பல விஷயங்கள் பேசிட்டு பெரியவா ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவா பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். அதாவது மகான்கள் எல்லாருக்குமே தேவை. எல்லாருக்குமே தேவை. இப்போ நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படியா இல்லையா? தலைவர்களுக்கு உண்டு, நாட்டுக்கு உண்டு, எல்லாமே உண்டு. அதனால் அரசியலில் இருக்கிறவெல்லாம் ஏதான ஒரு கஷ்டம் அப்படின்னா சாதுக்களை, சன்னியாசிகளை தரிசனம் பண்ண போகிறது வழக்கம். மகாபிரிவா காஞ்சி மடத்தில் இருக்கார். காஞ்சி மடத்தில் இருக்கார். பி.வி. நரசிம்மராவ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் ஒரு பிரதமர் ஒருத்தர் இருந்தார். பி.வி. நரசிம்மராவ், ஆந்திராக்கார். நம்ம அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பி.வி. நரசிம்மராவ் அவர் மகாபிரிவாளை தரிசனம் பண்ண வரதா இருந்தது. ஒரு சாதாரணமான ஒரு தலைவர் ஒரு பெரியவாளை தரிசனம் பண்ண வரா அப்படின்னாலே முன்னாடி தொண்டர்கள் வந்துடுவா, போலீஸ்காரர் வந்துடுவா. மெயினாக போலீஸ்காரர் வந்துடுவா, காவலர்கள். ஏன்னா அவளுக்கு என்ன டியூட்டி? இங்கே வர தலைவரை பத்திரமா உள்ளே கூட்டின்னு போய் அவர் தரிசனம் முடிஞ்சு பத்திரமா அவரை கொண்டு விட்டுடணும். அவளுக்கு டியூட்டியே தான். காவல்துறைக்கு பிரதான பணியே எஸ்காட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவளுக்கு இருக்கிற பல பணிகளில் அதுவும் முக்கியமானது. பத்திரமா கூட்டின்னு போகணும். காமராஜர் இருந்தார் இல்லையா? அவர்லாம் மகாபரிவாளை தரிசனம் பண்ண வந்திருக்கார். அரக்கோணத்தில் ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துக்காக போயிருக்கார் காமராஜர், காங்கிரஸில். அப்போ காமராஜர் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த அரக்கோணத்தில் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவருக்கு திடீர்னு மகாபரிவாளை தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். காமராஜர் ஆஸ்திகவாதியா நாஸ்திகவாதியா சொல்ல முடியாது. நல்ல விஷயத்தை எடுத்துப்பார். ஒரு கோவிலாக போவார். கோவிலுக்கு எதாவது செய்யணுமா அதெல்லாம் பார்ப்பார். சதுரகிரின்னு ஒரு மலை இருக்கு பக்கத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் சதுரகிரின்னு இருக்கு. நான் அதை பற்றி ஒரு பெரிய தொடரை எழுதியிருக்கேன்.
காமராஜர் விருதுநகர் பக்கத்தில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிதர்கிரியில். அவரோட காலத்தில் இந்த சதுரகிரிக்கு நிறைய ஒரு நல்லது பண்ணணும்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து மின்சார வசதியெல்லாம் பண்ணணும்லாம் ஆரம்பித்தாங்க. அது ஏதோ நின்று போச்சு. அது இதில் படித்தேன். பாருங்க, எவ்வளோ பெரிய மலை, இங்கே மின்சார வசதி கொடுக்கணும், எழுந்து கொண்டு போகணும்னு எவ்வளோ பண்ணிடுறேன். எவ்வளோ முயற்சி. நல்ல மனுஷன். காமராஜர் மாதிரிலாம் ஒருத்தர் பார்க்க முடியாது. ஏழை பங்காளன் அப்படின்பா. அவர் மகாபிரியோட கலவையில் போய் தரிசனம் பண்ணார். ரொம்ப சாதாரணமாக கலவையில் போய் தரிசனம் பண்ணார். இந்த PV நரசிம்மராவ் வந்து மகாபிரியோட காஞ்சிபுரத்தில் தரிசனம் பண்ணுறதுக்காக தகவல் வந்தது. மடத்துக்கு தகவல் வந்தது. சொல்லிட்டேன், பெரியவங்க தான் இருக்க. அவள் அவையில் வீட்டில் தெரிஞ்சுப்பாள். பெரியவங்க தான் இருக்காளா, வேற எங்கேயும் போக போகிறாளா, வரலாமா, எத்தனை மணிக்கு வரலாமா, ஒரு அரசியல் தலைவர்னா அந்த டயத்தெல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிப்பாள். பெரியவாள்கிட்ட கேட்டு பெரியவாளும் தகவல் சொல்லிட்டார், இத்தனை மணிக்கு வரலாம், தரிசனம் பண்ணலாம். மடத்தில் எல்லாம் போயாச்சு. தகவல் போன உடனே முதல்ல போலீஸ்காரர் அவர் மடத்தெல்லாம் செக் பண்ணும். எல்லாம் அங்கங்கே தானே எல்லாம் செக் பண்ணும். எல்லாம் அந்த இடம்லாம் எதுவும் தட்டு இல்லாமல் இருக்கா, யார் யாருக்கு எங்கெங்கே டியூட்டி சொல்கிறேன். நீ வாசல் இருக்கணும், நீ எந்த பக்கம் இருக்கணும், நீ கொல்லை பக்கம் இருக்கணும், நீங்கள் எல்லாம் டியூட்டி போட்டுருவோம். பத்திரமா முடித்து அவரை கொண்டு போய் அனுப்பணும். இப்போ போலீஸ்கார ஒரு இடத்த கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறா அப்படின்னா, கட்டுப்பாட்டு எடுத்துக்கிறேன்னா அவரோட டாமினேஷன் இருக்கும். இப்போ கோவில் கும்பாபிஷேகம்லாம் பார்த்தோம்னா, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் அளவுக்கு போலீஸ்காரோட இன்றைக்கி அதிகமாக இருக்கா. அது காலம், அப்படிப்பட்ட காலம் எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வைக்கிறா போலீஸ்காரன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரெல்லாம் டிவோட்டிஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறான். எங்கள் மகாபிரிவா இடத்துல, காஞ்சி சங்கர மடத்தில் அந்த பிரதமர் நரசிம்மராவ் வருகிற போது எந்த தொந்தரவும் அவருக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே கூடியிருக்கிற பக்தர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற போலீஸ்காரன். அந்த பக்தர்கள்லாம் மகாபிரிவாளுடைய பக்தர்கள், மகாபிரிவாளை அப்பப்போ வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அன்பர்கள். அவளை கட்டுப்படுத்தலாமா? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.